1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவுரிகாள்னா. ஏன் நம்முடைய இந்திய வேதங்கள் இறைவன் ஒன்றுன்னு சொல்லலையா? ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. முதல்ல தெய்வம் உண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றுன்னு சொன்னா சரியா இருக்கும். ஆனா என்ன அற்புதமா பாடுறான், ஒன்றென்று. முதல்ல ஒன்றுன்னு நினைச்சுக்க, அப்புறம் நீ அதை விளங்கிட்டீங்கன்னா தெய்வம் உண்டு அப்படிங்கிறத விளங்கிக்க. நான் இந்த இடத்தில் நிறுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒன்று என்பது தமிழ் சொல். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே. அதை தொழுது படித்துடடி பாப்பான்னா. ஏன் தெரியுமா? ஒன்று. இப்ப என்னை கேட்டீங்கன்னா தமிழ் பேராசிரியர், நான் இலக்கணம் சொல்வேன். ஒன்று என்பது இறைவனை பொறுத்தளவில் மனிதனை பொறுத்தளவில் வித்தியாசம் இருக்குது. ஒன்று என்பது இறைவனை பொறுத்தளவில் பெயர் சொல், மனிதனை பொறுத்தளவில் வினைச்சொல். ஒன்று என்பது மனிதனை பொறுத்த அளவில் அது வினைச்சொல், இறைவனை பொறுத்தளவில் அது பெயர் சொல். ஒன்று, நீ ஒன்று, ஒன்று நீ ஒன்று. ஆனா இப்படி இருக்கிறானா? எவ்வளவு உணர்ச்சி வந்துருது. சேரநாடு சேரநாடு என்று பெயர் வைத்தார்களே, சேர நாடுகிறார்களா? ஏன்னா நான் முல்லை பெரியாறு கரையில் எங்க ஊரு. கஷ்டம் வருமா இல்லையா? சேரநாடு சேரநாடு என்று சொல்கிறார்களே, சேர நாடுகிறார்களா? நாட. பாரதி என்ன கனவு கண்டான்? சிந்து நதியின் மிசை நிலவினில்லை பாடினாரா இல்லையா? சேர நன்னாட்டிடம் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று சொல்லி பாடினானே, அந்த பாட்டுக்கு வருகிறேன். ஆனால் இவர்கள் சொன்னார்கள், 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகாள். 1000 தெய்வங்கள். 1000 விட்டுட்டு இன்னும் 1000 தெய்வம். 1000 தெய்வம் ஏன் எப்படி வந்துச்சுன்னா, பாரதி பாண்டிச்சேரியில் இருந்தவன். அவன் பாட்டு எழுதுறான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. ஜாதி இல்லையடி பாப்பானாலே போதும். ஏன் ஜாதிகள் பாண்டிச்சேரியில் எழுதுனது? ஜாதிங்கிற கல்லு உள்ள போயிருச்சுன்னா ஒன்னு மூணா தெரியும், ரெண்டா தெரியும். ஒரு தெய்வம் பல தெய்வமா தெரியறதுக்கு காரணமே அதுதான்டா. நீ கல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிய, முதல்ல ஒன்னு அடிக்கணும்னார். கல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிய, முதல்ல ஒன்னு அடிக்கணும். ஜாதிகள் ஏன் ஒரு தெய்வம் பல தெய்வமா ஏன் தெரியுது? காரணம் என்ன? இது உள்ள போயிருக்குது. இது போதை. அதைத்தான் மதம் என்று சொன்னார். அப்ப நினைத்து பார்க்கிற பொழுது அதுல பாரதி ரொம்ப நுட்பமா ஒரு செய்தி சொல்றான். 1000 தெய்வங்கள்லையும் அறிவொன்றே தெய்வம். அதுக்கு என்ன பொருள்னா, அறிவு ஒன்றே தெய்வம்னா அறிவுதான் தெய்வம். அப்ப பகுத்தறிவாதிகள் எல்லாம் ஆகா நம்மையும் விட்டுறல பாரதி, அறிவு ஒன்றுதான் தெய்வம் என்று சொல்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவுலிகாள். 1000 தெய்வங்கள் இருந்தாலும் அறிவு என்பது ஒன்று தெய்வம் என்பதுதான். அறிவு தெய்வம்ங்கிறது இல்ல, அறிவு என்னன்னா ஒன்று தெய்வம்ங்கிறது தான். அப்ப இந்த வித்தியாசம் வருமா? இந்த வித்தியாசம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க ஊர்ல இந்த பிணத்தை எடுத்து கொண்டு போவதற்கு ஒரு வண்டி செய்திருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி. அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சவ ஊர்தி, சவ ஊர்தி, அது சவ ஊர்தி. நம்ம இளைஞன் ஒருத்தன் பார்த்துட்டு எழுதுறான், சவ ஊர்தியில் கூட ஜாதி. எப்பொழுது ஜாதி சவ ஊர்தியில்? எல்லாம் ஒன்னாக கூடிய இடம் இல்லையா அது? உங்களுக்கு பாட்டு தான் தெரியுமே, எழிலரசி விட்டா நல்லா பாடுவாங்க. என்ன? சமரசம் உலாவும் இடமே. பாட்டு அழகு. என்ன அழகு தெரியுமா? இது எல்லாரும் சொல்லுவான், சமரசம் உலாவும். இங்க வந்து ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, கூடுவார் இங்கே. எல்லாம் இங்க வந்தா கூடணும், எல்லாம் இங்கே கூடணும். நீங்க செஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சதுரங்கத்துல
ராஜா, ராணி, அதுக்கு பவர் உண்டு, ராஜாவுக்கு பவர் உண்டு. அதுக்கடுத்து பிஷப், அது ஒரு பவர். குதிரை, யானை, இதுக்கெல்லாம் பவர் இருக்குது இல்லையா? மந்திரி, அதுக்கு பவர் இருக்குது, அதிக பவர் இருக்குது. அது எப்பவுமே குறுக்க தான் போய் அடிக்கும், இப்படியும் போய் அடிக்கும், இப்படியும் போய் அடிக்கும், பின்னாடி போய் அடிக்கும். மந்திரிக்கு அவ்வளவு குணமெல்லாம் இருக்கு, அது போய் அடிக்கும். ஒவ்வொரு பவர் இருக்குல்ல. உலக புகழ் படைத்த ஒரு கவிஞன் சொல்லுகிறான், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பான் சொல்லி படை வீரர்கள் இருக்கிறார், கருப்பா வெள்ளையா படை வீரர்கள் இருக்கிறார், படை வீரர்கள் இருக்கிறார். ஆனா என்ன சொல்றான்னா, சதுரங்க விளையாட்டில் ஒருவன் ராஜாவாக இருக்கிறான், ஒருத்தி ராணியாக இருக்கிறார், இன்னொன்று குதிரையாக இருக்கிறது, இன்னொன்று யானையாக இருக்கிறது. களத்தில் வேண்டுமானால் இவர்கள் தனித்தனியாக இருக்கலாம், ஒருவன் அரசனாக இருக்கலாம், ஒருத்தர் சோல்ஜர் படை வீரனாக இருக்கலாம். ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் அங்க போய் சேர்ந்துருது, பெட்டிக்குள்ள போயிடுது. ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா, ஆட்டம் க்ளோஸ்னா அங்க போய் சேர்ந்துடுது. ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே. பாட்டில் எது அழகுன்னா, சமரசம் உலாவும் இடமே அப்படிங்கிறது நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாச்சு. நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. உயிரோடு இருக்கிற பொழுது ஒருவன் பெயர் அபூபக்கர், உயிரோடு இருக்கிற பொழுது ஒருவன் பெயர் ஆரோக்கியசாமி, உயிரோடு இருக்கிற பொழுது ஒருவன் பெயர் ஆறுமுகம். வாழ்க்கை என்பது தனித்தனி பெயர் வைக்கிறது. செத்து போனால் எல்லாரும் பிணமாய் மாறிவிடுகிறார். மரணம்தான் சமப்படுத்துகிறது, வாழ்க்கை நம்மை பிரிக்கிறது. மரணம்தான் சமப்படுத்துகிறது, வாழ்க்கை நம்மை பிரிக்கிறது. ரயில் போகுதே தண்டவாளம், அது என்ன தண்டவாளம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது, முன்னாடி தேர்ட் கிளாஸ் கூட இருந்துச்சு, அப்பர் பர்த் இருக்குது, லோயர் பர்த் இருக்குது, அப்பர் பர்த் இருக்குது, லோயர் பர்த் இருக்குது. எல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்பர் பர்த் இருக்குது, லோயர் பர்த் இருக்குது. நாம் கண்கூடா பார்க்க. ஒரு சமயம் நான் காட்பாடில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துகிட்டு இருந்தேன். மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, ரொம்ப விடிய கால நேரம். கீழே 2 பேர் தூக்க முடியாம ராத்திரி பூரா பேசிட்டே வர்றாங்க. நான் எதிர்த்த பர்த்ல இந்த சைடுல படுத்திருக்கிறேன். கீழே ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசிக்கிற பொழுது, வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டங்க, எதை தொட்டாலும் கரியா போயிடுது, பூரா நஷ்டமா போயிடுதுன்னு இவர் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, அவர் ஜோசியர் போல் இருக்குது, அவர் சொல்றாரு, எல்லாம் நம்ம கையில் எனக்கு மேல இருக்கிறவன் தான் தீர்மானிக்கிறான். மேல அப்பர் பர்த்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அப்பர் பர்த்ல தான் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பர் பர்த் உண்டு, லோயர் பர்த் உண்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் உண்டு, செகண்ட் கிளாஸ் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் பெயர் பேசஞ்சர் என்பதுதான். பயணம் போனா தான் அது நடக்கும், பயணம் போனா தான் அது நடக்கும். இப்ப ரயில பாருங்க, அது தண்டவாளம் இல்லை, ஒரு சமக்குறிக்கு மேலே இத்தனை வேறுபாடுகளை சுமந்து கொண்டுதான் ரயில் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு ஈக்குவல் இருக்குதுல்ல, சமக்குறி ஒண்ணு இருக்குது. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானம். நம்ம ஆளுக்கு ஒரு தடவை சொன்னா விளங்காது. ஆண்களோடு பெண்களும் சரி, அதுக்கு பிறகு நிகர், அதற்கு பிறகு சமானம். அப்ப நினைச்சு பார்க்கிற பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா. நான் யோசிச்சு பார்த்தேன். டாக்டர் ஒருத்தர் வந்தார், அவருக்கு வலி. டாக்டர் என்ன செய்யுதுன்னு கேட்கிறார். டாக்டர் கேட்கிறார், மருத்துவர் கேட்கிறார், ஐயா வலி ரொம்ப வலியா இருக்குதுங்க ஐயா, என்ன வலி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னு அவர் சொல்றாரு, இடுப்புக்கு மேல வலி, இடுப்புக்கு கீழே வலி, இடுப்புல வலி. ஒரே வலியா இருக்குதுன்னு சொன்னா மனசு ஆறல. வலியினுடைய வேதனையை முழுமையா சொன்னது மாதிரி இல்ல. உடம்பு பூரா வலிக்குதுன்னு சொல்லிட்டா அந்த வலியினுடைய முழுமையும் வேதனையினுடைய வீச்சையும் முழுமையா அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன வரல. இடுப்புக்கு மேல வலி சார், இடுப்புக்கு கீழே வலி சார், இடுப்புல வலி சாருங்கிறான்.
அப்ப டாக்டர் உடம்பு பூரா வலிக்குதாங்கிறாரு. உடம்பு பூரா வலிக்குதுன்னு சொல்லி இருந்தாலே அது அடங்கும். ஆனால் அந்த வலியின் வேதனை ஒரு சொல்லில் அடங்காது. இடுப்புக்கு கீழே வலி, இடுப்பில் வலி, இடுப்புக்கு மேலே வலி. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானம் என்றால் பாரதி எத்தனை வலியை அடைந்திருக்க வேண்டும் என்பது எண்ணிப்பார். மனசுல எவ்வளவு வலி இருக்கு, சாதாரணமான வலியா, எவ்வளவு வலி இருக்கு. இந்த வலிகளுக்கு காரணம் இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது தான். அப்ப எல்லா வகையான அடிமைத்தனத்திலும் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பிய பாரதி அவன் குரல் கொடுத்தான். தாம் பேரையே பாரதியின் பெண் பெயராக வைத்துக் கொண்டானா இல்லையா? பெண் பெயரா வச்சுக்கிட்டான். தன் பேரையே பாரதி என்ற பெண் பெயரா வச்சுக்கிட்டான். நாடு இல்லையா, இதுவும் மண்ணும் பெண்ணும் ஒன்றல்லவா? எழிலரசி பேச்சோடு பேச்சாக சொன்னார்கள்.